12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6 கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க u = x y² z பவர் 3. இதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x மதிப்பு கொடுத்துருக்காங்க. x = sin t, y = cos t, z = 1 + e⁻²t இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். யூவை பகுதி வகையிடல் ∂u/∂x. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால் y² z⁻³ கான்ஸ்டன்ட்டு. அதனால் எக்ஸை மட்டும் வகைப்படுத்தினா என்ன வரும்னா 1ன்னு வரும். அதாவது y² z⁻³ இதுதான் ∂u/∂x. அடுத்தது இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது ∂u/∂y. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்யை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். எது எக்ஸும் z⁻³ இதுவும் கான்ஸ்டன்ட். இப்போ y² மட்டும்தான் வகைப்படுத்தணும். y²க்கு என்ன வரும் அப்படின்னா 2y வரும். இதை பெருக்கணும்னா என்ன வரும், 2x y z⁻³ இது ∂u/∂y. அடுத்தது அதே யூவை இசட்டை பொறுத்து வகைப்படுத்தணும் ∂u/∂z. இப்போ என்ன வரும் அப்படின்னா இசட்டை பொறுத்து வகைப்படுத்தும் போது இசட்டை தவிர மீதி இருக்கிற எக்ஸு y²ங்கிறது கான்ஸ்டன்ட். z⁻³ இருக்குல்ல, அதை வகைப்படுத்துகிறப்ப 3 முன்னாடி வந்துடும். z⁻³ - 1. அப்போ என்ன வருது, எக்ஸ் இருக்குது, y² இருக்குது, 3 இருக்குது, இசட்டோட பவரில் 3 - 1 2. இப்போ தனித்தனியாக எல்லாம் வகைப்படுத்திட்டோம். இதே போல் இங்கே dx/tயை பொறுத்து வகைப்படுத்துறதுனால dt, dx/dt. sin tக்கு என்ன வரும் அப்படின்னா cos t வரும். அடுத்தது இது dy/dt, dy/dt. sin cos tக்கு என்ன வரும்னா -sin t வரும். அடுத்தது கடைசியாக இருக்கிறது dz/dt. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது 0 ஆகிடும். அதை எழுத வேணாம். e⁻²t, e⁻²tக்கு 2t அப்படியே வந்துடும். e⁻²t தான். அப்புறம் 2tயை வகைப்படுத்தும் போது ஒரு 2 வரும் இல்லையா, அந்த 2 முன்னாடி எழுதிடும். இப்போ dx/dt, dy/dt, dz/dt எல்லாம் கிடைச்சிருச்சு. நமக்கு கணக்கில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது du/dt. இதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு எப்படி எழுதுறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ∂u/∂x × dx/dt ப்ளஸ் இங்கே எக்ஸ் வந்தது, அடுத்தது ஒய், ∂u/∂y × dy/dt ப்ளஸ் ∂u/∂z × dz/dt. இது ஃபார்முலா. இதில் அந்த மதிப்பு கண்டுபிடிச்ச மதிப்பெல்லாம் எடுத்து பிரதியிட்டால் போதும். இது ∂u/∂x என்ன மதிப்பு, ∂u/∂xங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். y² z-ஓட அடுக்கில் 3 × dx/dt. dx/dt எவ்வளவு, cos t எழுதியாச்சு. ப்ளஸ் ∂u/∂y, ∂u/∂y என்ன வருதுன்னா 2x y z⁻³ × dy/dt. dy/dt என்னன்னா -sin t. அப்புறம் இந்த ப்ளஸ் ∂u/∂z இதோ இருக்கு, 3x y² z². dz/dt எவ்வளவு, 2e⁻² × e⁻²t. எல்லாத்தையும் எழுதியாச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன, y² z⁻³ cos t. இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும்.
மைனஸ் 2 xy z பவர் 3 sin t ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6 3 6 x y ஸ்கொயர் z ஸ்கொயர் e பவர் 2t. அடுத்ததா கணக்கில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, sin t கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு பதிலாக காஸ் டி இருக்குது. இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் இ பவர் 2tன்னு இருக்குது. இந்த xy z மதிப்பை இங்கே இருக்கிற xy zலாம் பிரதியிட போகிறோம். ஒய்க்கு பதிலாக காஸ் டி, இங்கே ஒய் ஸ்கொயருங்கிறதுனால காஸ் ஸ்கொயர் டி. இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் இ பவர் 2t வரும், அதனுடைய அடுக்கில் 3 இன்ட்டு காஸ் டி. முதல் இது முடிஞ்சது. மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக sin t, ஒய்க்கு பதிலாக காஸ் டி, இசட் பவர் 3, இசட் பவர் 3 இருக்குது. இசட்டுங்கிறது 1 ப்ளஸ் இ பவர் 2t, இதனுடைய அடுக்கில் 3 ப்ளஸ்ஸு 6 எக்ஸுக்கு பதிலாக sin t, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டி, இசட் ஸ்கொயர் அப்படின்னா 1 ப்ளஸ் இ பவர் 2t, இதனுடைய அடுக்கில் 2 இன்ட்டு இ பவர் 2t. எல்லாம் எழுதியாச்சா? இப்போ அடுத்தது சீக்வல் டு எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா 1 ப்ளஸ் இ பவர் 2tயோட அடுக்கில் ஒரு ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை முதல்ல வெளியில் எடுத்துருவோம். 1 ப்ளஸ் இ பவர் 2t அடுக்கில் 2, இதை காமனாக பொதுவாக வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு 1 ப்ளஸ் இ பவர் 2tயோட அடுக்கில் 2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி ஒரு 1 ப்ளஸ் இ பவர் 2t இருக்கும். இதில் அதை அணியில் என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காசு காஸ் கியூப் டி. முதல் இது முடிஞ்சது. மைனஸ் இதில் 1 ப்ளஸ் 2 இ பவர் டி அடுக்கு 3ல் 2 எடுத்துட்டோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்னா 1 தான் இருக்கும். 1 ப்ளஸ் இ பவர் 2t அடுக்கில் 3ல் 2 வெளியில் போயிடுச்சு, மிச்சம் 1. அப்புறம் இந்த sin t அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். 2 sin t cos tங்கிறது எதோட ஃபார்முலா அப்படின்னா sin 2tயோட ஃபார்முலா தான் அது. அதனால் அதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிறோம். ரெண்டாவது உறுப்பு முடிஞ்சுது. அடுத்தது கடைசியாக கீழே இருக்குல்ல, இது 6 sin t cos ஸ்கொயர் t, இது அப்படியே வெளியில் எடுத்துட்டோம், அதனால் இது இருக்காது. இ பவர் 2t இதுதான் இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா du/dt யோட மதிப்பு. அவ்வளோதான் அந்த கணக்கு. ஓகே.